நம்மளோட சின்ன வயசுல நம்ம விளையாட போகும்போது பாட்டியோ இல்லை ஊர் பெரியவங்களோ உச்சி வெயில் நேரத்துல அந்த பக்கத்து போகாத, அந்தி சாயிற நேரம் குளத்துக்கரைக்கு போகாத அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி தான் என்ன? பகல் 12 மணிக்கு மேல சூரியன் நம்மளோட உச்சந்தலைக்கு மேல வரும். நம்மளோட நிழல் கூட நம்மளோட காலடிக்கு கீழே வந்து ஒளிஞ்சிக்கும். அந்த ஒரு நேரம் தான் அமானுஷ்ய சக்திகள் ரொம்ப சுதந்திரமா உலாவுற நேரமும் கூட. குறிப்பா புளிய மரத்தடியிலையும் ஆள் நடமாட்டமே இல்லாத மொட்டை வெயிலையும் காத்து கருப்பு தாகத்தோட அலையும். அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல நீங்க தனியா இருந்தா காத்து கருப்பு அடிச்சு மனுஷனை உருகுலைய வச்சிரும்னு இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பயப்படுவாங்க. அதே மாதிரி அந்தி சாயிற நேரம், அதாவது சூரியன் மறைகிற நேரத்துல ஆத்துக்கரைக்கும் குளத்துக்கரைக்கும் ஒரு பயங்கர ஈர்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல தான் நீர்க்கன்னிகளும் மற்ற அமானுஷ்ய சக்திகளும் தண்ணீர் குடிக்கிறதுக்கோ இல்ல தலை வர்றதுக்கோ வெளியே வரும். அந்த நேரத்துல நாம அங்க இருந்தோம்னா நம்மளோட ஆசைகளை தூண்டி அதுங்க கூடவே கூட்டிட்டு போயிருங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை இன்னும் நம்ம மண்ணில் இருக்கு. கிராமப்புறங்கள்ல இரவு நேரத்துல தனியா குளிக்க போன சின்ன பசங்க இறந்து போன விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு பின்னாடி இருக்குது முழுக்க முழுக்க நீர்க்கன்னிகள் தான் கிராமப்புறங்கள்ல நம்புறாங்க. இந்த நீர்க்கன்னிகள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.